Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு மட்டுமே இருந்தால் போதும், 2 வாய் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே போகுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வாய்ஸும் அட்டகாசமாக இருக்குங்க. சரி வாங்க இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும், அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் வச்சாலும் கெடாமல் இருக்குங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கட்டும், அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கசப்பு தட்டிடும். அடுத்ததாக 2 வரமிளகாவை இது போல் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லிருந்து 15 பல் பூண்டு தொளி நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் தொளி நீக்கிட்டு வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4-5 இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே ஆயிலே நல்லா குக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை ஆட் பண்ணாதாங்க இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 போல் தக்காளியை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாத்தையும் ஆயிலேயே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வதக்கி எடுத்தால் குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால கைவிடாமல் கலந்து விட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கம்பல்சரி இது போல் காரக்குழம்புக்கு வெல்லம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த சைஸில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. புளி ஆட் பண்ணுற எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு சின்ன சைஸ் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருந்துங்க, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் மண் சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால இது போல் வாட்டரியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த காரக்குழம்பு இருந்தாவே போதுங்க, 2 வாய் சாப்பாடும் எக்ஸ்ட்ரா போகும். கூடவே ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த காரக்குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.